ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரில் நான் முன்னாடி ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை அப்படின்னா ஒரு எஸ்டன் ஹவுஸோ பண்ண போகிறேன். அதுக்கு நான் ரூஃபில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ரூஃபில் உள்ள ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃப் ராடு அப்படிம்போம். அந்த ரூஃப் ராடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்ம வந்து வெளியே வந்து நீட்டி விட்டுறணும். சரிங்களா? அது வந்து எல் வளைச்சி நம்ம வந்து ஒரு வலைக்கு மெத்துற மாதிரி எல் வளைச்சி பண்ணக்கூடாது. ரூஃபோட ராடே த்ரூவாக நம்ம வந்து ஒரு 2 அடிக்கு நீட்டி விட்டுறணும். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ராடு சைஸ் வச்சுருக்கோம் அதுக்கு ஏற்றாப்புல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 mm ராடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கும். 16 mm ராடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2.25 அடிக்கும். இதே இது நான் வந்து 20 mm ராடு வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு 3.25 அடிக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ராடோட சைஸுக்கு ஏற்றாப்புல அதோட லென்த்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கணும்.